சக்கு ஆ இந்தாம்மா இந்த மாதம் சேலரி. சம்பளம் வந்துருச்சா? என்னது இது மொத்தத்தையும் என் கையிலே கொடுத்துட்டீங்க? உங்க செலவு கொஞ்சம் வச்சுக்கோங்க. பரவாயில்ல சக்கு, உங்ககிட்ட இருக்கட்டும். தேவைப்பட்டா கேட்குறேன், என்கிட்ட தான் செலவாயிடும். என்னம்மா பண்ற? குடு. ஐயோ வேண்டாங்க. பரவாயில்ல குடு. வேண்டாங்க, நான் பரவாயில்ல வெட்டிக்கிறேன். பரவாயில்ல, நான் வெட்டி விடுறேன். சக்கு ம்? என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாத்தியா? என்னங்க இது? சர்ப்ரைஸ். வாவ், உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருக்குங்க. ஆன்டிக் டிசைன், உனக்காகவே ஸ்பெஷலாக பண்ண சொல்லி வாங்கினது. இதோட இன்ட்ரிகேட் ஒர்க் எல்லாம் பார்த்தேன்னா. ரவினு, என்ன அம்மாச்சி? கீழே தண்ணி நம்பி போகுது பாரு, போய் மோட்டர் அணைச்சிட்டு வா. தண்ணி நம்பி போகுதா? நான் காலையில் தானே மோட்டர் போட்டேன். இப்போ மறுபடியும் உங்களை போட சொன்னது யாரு? அது அம்மச்சிக்கு தெரியுமா? தெரியாம போட்டுட்டேன், போய் அணைச்சிட்டு வா போ. கொஞ்சம் நேரம் நிம்மதியை பேச விடுதா? என்ன மச்சி இப்படி பின்னாடி வந்து பயமுறுத்துறீங்க? எல்லாம் கேன பயல, எல்லாத்தையும் கொண்டு போய் உன் பெஞ்சாதி கிட்ட கொடுக்குற. உனக்குன்னு ஒன்று வச்சுக்க மாட்டியால? ஏன் இப்போ கொடுத்தா என்ன? இப்போ அவன் என் பஞ்சாயத்து தானே. இப்படியே இன்னொரு 5 வருஷம் கொடுத்துட்டே இருந்தீனா அதுக்கப்புறம் உன் நிலைமை என்ன தெரியுமா? என்ன நிலைமை? ஒரு சொல தாடி. சரியான தொல்லை. ஒரு ஆரஞ்சு நிம்மதியா சாப்பிட முடியுதா? இந்தா. இப்ப புரிஞ்சுதா? இனிமேலாச்சும் பார்த்து சூதானமா நடந்துக்க. ஒன்றும் இல்லம்மாக்கா, சும்மா மோட்டரை சரியாதான் அணைக்கானான்னு பார்க்க வந்தேன். இப்படியே குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் 2 நாள்ல உங்க நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? என்ன रंबा हो